ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் செலிப்ரேஷன் எங்கள் வீட்டில் எப்படி போச்சு அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்குறோம். பொங்கல்னாவே பார்த்திங்கன்னா அந்த வீடு வாசல்லாம் மொழிகி எடுக்கிறது தான். அந்த மாதிரி தான் வீடெல்லாம் வந்து சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வந்து வாசல்லாம் வலிச்சு விட்டுறலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தோட்டத்துலேருந்து சாணி எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு சில பொடிகள்லாம் கலப்போம்ல, அந்த மாதிரி பொடியெல்லாம் கலந்து வலிச்சு விட்டாச்சு. இது நல்லா காஞ்சுது அப்படின்னா கோலம் போட்டுடலாம். சாயந்தரம் வாக்கில் வலிச்சு விட்டோம். நைட்லாம் வந்து கோலம் போட்டு விட்டுறலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே பொங்கல் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சாயந்தரம் வந்து அது இதுன்னு அந்தந்த வேலை பார்த்துட்டு சாயந்தரம் வந்து கோலம் போட முடியல. பார்த்திங்கன்னா சூப்பராக வலிச்சு விட்டாச்சு. வலிச்சு விட்டதுமே ஈரத்துலேயே கோலம் போட்டோம் அப்படின்னா சரியாகாது. அதனால் காயிட்டும் சொல்லி விட்டுட்டு வந்தோம். அப்புறம் போட முடியாமல் போச்சு. காலையில் எந்திரிச்சு பார்த்ததுமே பார்த்திங்கன்னா பாப்பாவும் நம்ம குட்டி பாப்பாவும் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 6:30 கிட்டலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பாப்பா கோலத்தை பாருங்க. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, அது அப்புறம் காமிக்கிறேன். இல்லை இல்லை, அழகா இருக்குது. சிரிக்கல தங்கம், அழகா இருக்குது. வாழாது. சரி வீடு, வால் நல்லா வளர்ந்துருச்சு மாட்டுக்கு. அழகா இருக்கு தங்கம். கண்ணெல்லாம் பாரு போட்டிருக்கிறேன். மூக்கு வேற இடையில வச்சிருக்கிற பாரு புள்ளியாட்ட. நாள் பிளானே பார்த்தீங்கன்னா நேரமே எழுந்திரிச்சு விடியங்குள்ளே பொங்கல் வச்சிடலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி படுத்தோம். நம்ம என்னைக்கு பிளான் பண்ணி படுக்கிறோமோ அதெல்லாம் வந்து சொதப்பிடும். அது இன்றைக்கி அதே மாதிரி தான் சொதப்பிருச்சு. பாப்பாவுக்கு ஆல்மோஸ்ட் கோலத்தை போட்டு முடிக்க போகிறாங்க. இப்போ அத்தை வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக அந்த அடுப்பை வந்து மொழுகி விட்டுட்ருக்குறாங்க. சாணம் போட்டு அதை மொழுகி விட்டுட்ருக்குறாங்க. போன வருஷம் இந்த அடுப்பில் தான் வச்சுருந்தோம். சரி இந்த வருஷம் இதே அடுப்பில் வச்சிடலாம், நீ செங்கலை கூட்டாட்டி என்னன்னு சொல்லிவிட்டு அடுப்பை வலிச்சு விட்டுட்ருக்குறாங்க. நம்ம சூரியன் வந்து அழகாக மேலே வந்துட்டுருக்கிறாரு. ரைஸ் ஆகி வந்துட்டார். பாப்பா வந்து கோலம்லாம் போட்டு விட்டு குளிச்சுட்டும் வந்துட்டா. நானும் வந்து குளிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தேன். பொங்கலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிட்டு இருந்தேன். காலையில் 6:30 விடியங்குள்ளே பொங்கல் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம டைம் பார்க்கவே தேவையில்லை. ஆனால் அதுக்கு மேலே வந்து நல்ல நேரம் பார்த்து தான் பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறனால நாங்கள் 10 to 11 வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 வாக்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போவுமே ஊற்றி வைக்கிறது வந்து நம்ம வீட்டு வாரிசுகள் தான் ஊற்றி வைக்கணும் இல்லையா? அதனால நம்ம ஹர்னிதா தான் வந்து பொங்கல் ஊற்றி வச்சிட்ருக்குறோம். இப்போல்லாம் பொங்கல் கொண்டாட்டம் அப்படின்னாவே வந்து 1-2 நாளில் முடிஞ்சு போயிடுது. அதுவும் அந்த காலையில் பொங்கல் வச்சோம் அப்படின்னா அவ்வளோதான். மாடு இருந்துச்சுன்னா மட்டும் பட்டி பொங்கல் போய் வச்சுட்டு வருது, அவ்வளோவோட சரியாக போயிடுது. ஆனால் ஊர் பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கமெல்லாம் வந்து ஒரு வார கொண்டாட்டமாக இருக்கும். அதாவது பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி தொடங்கி பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் வாக்கில் பொங்கல் வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா காட்டை சுற்றி ஒரு கோயில் இருக்கும். அப்படிங்கிறனால எல்லா கோயிலையும் போய் ஒரு பொங்கல் வச்சுட்டு வரணும். வீட்டிலேருந்து வச்சு கொண்டு போய் சாமி கும்பிட்றதும் இல்லை. அங்கே கோயிலில் போய் சுத்தமெல்லாம் பண்ணி விட்டு அங்கே போய் வச்சு கும்பிட்டு வர மாதிரி இருக்கும். தைப்பொங்கல் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிற விதமாக நம்ம சாமி கும்பிட்றோம், பொங்கல் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அது கூடவே வந்து நம்ம காட்டை சுற்றி இருக்கிற காவல் தெய்வங்களுக்கு வந்து அந்த அன்னைக்கு தான் வந்து நம்ம பொங்கல் வச்சு வழிபடுவோம். நன்றி சொல்கிற விதமாக அவங்களுக்கும் அதே நாள் தான் வந்து பொங்கல் வச்சு எல்லாம் சுத்தம் பண்ணி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வருவோம். அதோட கருப்பணசாமி, முனியப்பன், தன்னாசியப்பன் இந்த மாதிரி எங்கள் காட்டை சுற்றி இந்த மாதிரி எல்லா கோயிலும் இருக்கும். ஒரு கோயிலையும் வந்து ஒரு பொங்கல் வச்சு சாவல் அறுக்க வேண்டிய சாமிக்கு சாவல் அறுத்து இந்த மாதிரி எல்லாம் கும்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் பண்டிகையே வந்து ஏதோ நம்ம அதுக்காகவே அந்த வருஷமெல்லாம் அலையிற மாதிரி, அந்த வருஷமெல்லாம் அதுக்காகவே காத்திருந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும்.
மொச்சை குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு பச்சை மொச்சை இருந்துச்சு, அதை வந்து தொலி உரிச்சாச்சு. ஒரு ஆள் உரிக்கிறது அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப நேரம் எடுக்கும். அதே ஆளுக்கு ஒரு கை எடுத்து உரிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வேலை முடிஞ்சுது. இன்றைக்கி அந்த மாதிரி தான் வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாம் பொங்கல்லாம் வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்டு கரும்பெல்லாம் சாப்பிட்டு இருந்தபோதே வந்து வயிறெலாம் ஃபுல்லு தான். ஆனாலும் வந்து இந்த குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னா நைட்டு வரைக்குமே போதும். நைட்டு வந்து ஒரு இட்லி வச்சுக்கலாம், மதியத்துக்கு வந்து சாப்பாடோடு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் கொஞ்சம் அதிகமாக வைக்கலான்னு சொல்லி தான் வச்சிட்டு இருந்தேன். பச்சை மொச்சைக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, தக்காளி, முக்கியமாக பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு, தேங்காயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம தாளித்து விட்டு குழம்ப வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மொச்சைக்கூட வந்து கத்திரிக்காயும் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட கடைசியாக வந்து கருவாடு வந்து க்ளீன் பண்ணி உள்ளே ஓட்டி இறக்கணும் அப்படின்னா அது சொல்லவே வேண்டாம். அதுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பச்சை மொச்சையோட கருவாடோட கத்திரிக்காயோடு போட்டு சாப்பிட்ற குழம்பு வந்து கறி குழம்பெல்லாம் மிஞ்சும். அவ்வளோ வாசமாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து கருவாடு போட போகிறதில்ல, வெறும் கத்திரிக்காயும் பச்சை மொச்சையும் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வந்து தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே வந்து சோம்பு கொஞ்சமாக போட்டு விட்டுட்டு அப்புறம் தேங்காயெல்லாம் போட்டு பொடி வகைகள்லாம் நம்ம போட்டுக்க போகிறோம். பொடி வகைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து வதக்கி விட்டு அது சூடு ஆறின முன்னாடி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பொடி வகைகள் எல்லாமே வந்து நம்ம வீட்லேயே அரைச்சிக்கிட்டது. வீட்லேயேன்னா வாங்கி வறுத்து நல்லா காய வச்சு வறுத்து எடுத்துகிட்டு போய் மெஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கிட்டது. இப்போ ஒரு 2-3 மாதமே இருக்கும். ரொம்ப நல்லா தான் இருக்குது. வருஷக்கணக்கில் வச்சு நம்ம யூஸ் பண்ணால் கூட அந்த வாசமும் அந்த டேஸ்ட்டும் வந்து மாறாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அம்மா இருக்கிற வரல அம்மா வந்து குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் பாப்பா அவங்களுக்கு சேவக்காத்தூள் இது எல்லாமே அரைச்சி கொடுக்குறது அம்மாவாக தான் இருக்கும். அம்மாவுக்கு அப்புறம் இப்போ எங்கள் அத்தை வந்து அரைச்சி கொடுப்பாங்க. பக்குவமாக வாங்கி எல்லா ஜாமானுமே வாங்கி வறுத்து காய வைக்க வேண்டியதெல்லாம் காய வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம பக்குவமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அப்புறம் மளிகை ஜாமான்லாம் வாங்குகிறோம் அப்படின்னாவே வந்து அந்த நம்ம இதை விட்டுட்டோம் அதை விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இதே இருக்காது. ஏன்னா பாதி வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். மல்லித்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா இந்த மாதிரி எல்லாமே அரைச்சி வச்சுக்கிறோம். அப்படிங்கிறனால பயிறு வகைகள் மற்ற காய் வகைகள் வாங்கினா போதுங்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம புளிக்குழம்பு எந்த குழம்பு வச்சாலுமே வந்து நல்லெண்ணெயில் ஊற்றி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் வந்து பூண்டு தட்டி போட்டு நம்ம தாளித்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். காய்கள்லாம் போட்டு பாப்பாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு வேணும், அவள் சாப்பிடுவா அப்படிங்கிறனால உருளைக்கிழங்கு ஒன்று வாக்கில் வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே தாளித்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் வந்து ஊற்றி புளியும் ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மொச்சை குழம்பு ரெடி ஆயிரும். காலையிலேருந்தே கொஞ்சம் வேலையாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறனால, அதுவும் நேரமே எழுந்திரிச்சிட்றோம் அப்படிங்கிறனால வந்து கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னதான் டீ குடிக்க வேண்டாம்னு நினச்சாலும் பார்த்திங்கன்னா டீ குடிக்கிற மாதிரி தோணும். அதுவும் எனக்கும் பாப்பாவுக்கும் வைக்கலான்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் வச்சேன். அது கம்மியாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஊற்ற சொன்னான். சரி அவன் முன்னாடி நம்மளும் கொஞ்சமாக ஊற்றி குடிக்கிற மாதிரி நமக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஊற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. குழம்புலாம் தாளித்து விட்டாச்சு, நல்லா வெந்துகிட்டு இருக்குது. நான் சோறை வச்சு அடுப்பில் சாப்பிட்ற வேண்டிதான். இந்த தோட்டம் போக வேண்டியிருக்குது, அங்கே ஒரு பொங்கல் வைக்கிறதுக்கு, மாட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு. அங்கே போய் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். காயெல்லாம் வந்து குழம்பெல்லாம் சுண்டிருச்சு. இந்த லாஸ்ட்டாக வந்து பச்சை மாங்காய் கட் பண்ணி போட்டு இறக்கணும் அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிரும். இந்த குழம்பு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த திருவாதிரை டைமில் வந்து எல்லா காய்களுமே போட்டு 11 காய் 13 காய்ன்னு சொல்லி ஒத்தப்படையில் காய்கள்லாம் நாட்டு காய்கள்லாம் போட்டு ஒரு குழம்பு வைப்போம் பார்த்திங்களா. அது வந்து பருப்பு போட்டு சாம்பார் ஆட்ட வைப்போம். அந்த சாம்பார்லாம் தீர்ந்த பின்னாடி அந்த காய்கள்லாம் மிச்சம் இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் கட் பண்ணி போட்டு நம்ம சாம்பார் வைக்கிறோம் அப்படிங்கிறனால மிச்ச காய்கள் எல்லாமே அப்படியே இருக்கும். அந்த 11 வகையான காய்களும் இந்த மொச்சையோடு சேர்த்து இந்த மாதிரி புளிக்குழம்பு அடுத்த நாள் வைப்போம். அது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். காய்கள் எல்லாம் சேரும்போது நாட்டு காய்களுக்குனே வந்து ஒரு தனி ருசி இருக்குது, அதை வந்து சொல்லவே முடியாது. அது எல்லா காய்களும் போட்டு இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சு சாப்பிடும்போது அதோட தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும்.
காட்டுக்கு வந்து பொங்கல்லாம் ஊற்றி வைக்கிறக்கே பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட நேரம் ஆயிடுச்சு. சன்செட் ஆகிற டைமே ஆயிடுச்சு. ஈவினிங் 6 மணிக்கிட்டேலாம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அப்படின்னா இருட்டாயிரும் அப்படிங்கிறனால லைட்லாம் போட ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வருஷமும் போன வருஷமும் ஏன் எங்களுக்கு பொங்கல் இப்படி போச்சுன்னே தெரியல. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்ததே இல்லை. எப்போயுமே வந்து பட்டி பொங்கல் அப்படின்னா அவ்வளோ பரபரப்பாக இருக்கும். மாடு கன்று எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறனால அவ்வளோ நல்லா போயிட்டுருக்கும். தெப்பக்குழம்புலாம் வெட்டி கன்னிமாரில் வச்சு அப்புறம் அதுக்கு தழுகையெல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் சாமி கும்பிடுவோம். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஏனோ தானோன்னு சாமி கும்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி கும்பிட்ட மாதிரி தெரிஞ்சுது. நான் அடுத்த வருஷமெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. வேற ஒன்றும் இல்லை, எங்கள் மாமனார் இருப்பார். போய் சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேயே இருந்து கும்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ பொங்கல் பண்டிகைனா போய் கும்பிட்டு வர்றோம்ல, அவர் இல்லாத பொங்கல் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. அதுவும் எங்கள் வீட்லலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து மாட்டேவாரி அப்படிங்கிறனால மாடு வந்து கட்டுத்துறை நிறைஞ்சு இருக்கும். மாட்டுப்பொங்கல் அப்படின்னாவே வந்து கொஞ்சம் சிறப்பாக கும்பிடுவோம். பட்டியெலாம் கட்டி அப்புறம் சாமியெலாம் கும்பிட்டு அப்புறம் கொடியெல்லாம் தோரணமாக கட்டி மாட்டு கன்றுக்குட்டி வந்து தாண்ட வருது. நாட்டு மாட்டு கன்றுக்குட்டி வந்து அந்த பட்டியோடு அந்த கொடியோடு தாண்ட விட்டு ஒரு மாதிரி நல்லா சிறப்பாக கும்பிடுவோம். ஒரு ஊரில் ஒரு மாதிரி நம்ம கும்பிடுவோம் இல்லையா? இப்போ எங்கள் ஊரில் அந்த மாதிரி ஒரு ஊரில் எந்த மாதிரிலாம் கும்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் இப்போ சோசியல் மீடியாலலாம் பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸாக வருது. அதை பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா நிறைய விமர்சனங்கள் சோசியல் மீடியா மேலே வச்சாலுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஊருக்கே போய் நம்ம செலிப்ரேட் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் வந்து ஒரு பொங்கல் நல்லபடியாக பொங்கிருச்சு. இது வந்து குலதெய்வத்துக்கு வச்ச பொங்கல். அது வந்து சக்கரை பொங்கலாக வச்சோம். பட்டி பொங்கல் வந்து வெண்பொங்கலாக தான் வைக்கணும். அவ்வளோதான், பொங்கல் நல்லபடியாக பொங்கிருச்சு. நல்லபடியாக சாமியும் கும்பிட்டாச்சு. நம்ம சாமி கும்பிட்றக்கே பார்த்தீங்கன்னா இருட்டிருச்சு, நல்லா இருட்டாயிருச்சு. அதுக்கப்புறம் தான் சாமியை கும்பிட்டோம். பட்டி பொங்கல் எப்போவுமே நைட் நேரம் தான் கும்பிடுவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி சாமி கும்பிட்டோம். நாங்கள் எடுத்த 1-2 வீடியோஸும் பார்த்தீங்கன்னா அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. அது எப்படி போச்சுன்னு தெரியல. இல்லைன்னா அது கூட சேர்த்திருப்பேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த வருஷம் பொங்கல் இந்த மாதிரி தான் போச்சு. இனி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை சொல்லிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.